பட்டியல் இனத்தை சமூகத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறதுக்கு அளவுக்கு அவருக்கு அரசியல் ஞானம் வந்து விட்டதா நாங்கள் கருது. ஒரு மாடு பொது இடங்களை வெட்டக்கூடாதுன்னு வேலூர்ல சட்டம் போடுறாங்க. இதெல்லாம் நீங்க எதிர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு திராணே கிடையாது. நீங்க அதெல்லாம் தான் பேசணும். பெண் பாதுகாப்பு கொடுத்துட்டேன், பெண் பாதுகாப்பு உறுதி செஞ்சுட்டேன்னு என்ன கதை சொல்லிட்டே இருக்கு. அதெல்லாம் கேள்விக்குட்பட்டது. இதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். கவர்னர் மாமா கோவம் வராது. அவர் பட்டு போல வழி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறது சரிதான். ஆனா அவரை பட்ட ஒரு அப்படிப்பட்டவங்க அவங்க கிடையாது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடிவிட்டு நீங்க அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா என்ன வாங்கிட்டு இருக்கான்னு கேட்கும்போது அதுக்கு காரணம் அந்த ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கறது பட்ஜெட்ல இடம் இல்லை, அதுதான் காரணம்ன்ற புரிதல் கூட முதலமைச்சர். அது நீங்க யாரையாவது குற்றத்தை பத்தணும், அது என்ன மாதிரியான திட்டங்கள்ல அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும், அந்த பணத்தை எங்க தூக்கி ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லணும், அந்த திட்டத்தை எப்படி அவங்க அந்த பணத்தை மைக்ரேஷன் பண்ணாங்கன்றது சொல்லணும். இவ்வளவு இருக்கு முதலமைச்சர். உங்களுக்கு யாரும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும் தப்பு சொல்றாங்க. இவ்வளவு நீங்க எடுத்த உடனே செய்ய முடியாதுங்க. அப்படி எல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு அதே இல்லை. நீங்க அந்த 106 பேருக்காக பேசிட்டு மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க துரை தமிழ்செல்வன், திமுகவின் மாநில செய்தி தொடர்பாளர். அவரிடம் இன்றைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல்ல பரபரப்பான விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயம் சொன்னார், எங்களோட தயவால தான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாரு. ஆனா அதே முதல்வர் இன்னைக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, நாங்க அடிக்கடி இப்படியே சொல்றீங்க, உங்களுடைய தயவால தான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஆனா மனசாட்சி உள்ள மக்களுடைய தயவால தான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம், திரும்ப அந்த மாதிரி சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் எப்படி சொன்னாலும் அது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரும்பான்மை இல்லாத ஆட்சியாக கட்சியாக இருந்ததால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் எல்லாம் வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேரை கடன் வாங்கி வைத்துக் கொண்டு அவர் ஆட்சியை நடத்தி. அப்படிப்பட்ட சூழலில் அந்த கேள்வி கேட்க கூடாது என்று சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. கேள்வியை கேட்போம், பதிலைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்க கேள்வி கேட்டு உங்க வாய் யாரும் பொத்திக்கல. நீங்க பதில் சொல்லக்கூடாது. நாங்க கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லக்கூடாதுன்னு யாரும் வாயை பொத்திக்கல. பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. நீங்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசாங்கம் உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக தன்மை உங்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் கடந்துவிட்டு எதிர்கட்சிகளை ஏளனம் செய்வதும், எதிர்கட்சிகளை தான் ஒரு பெரிய சினிமா பிம்பம், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், இப்படிலாம் பேச மாட்டேன், நான் அங்கதான் பேசுவேன், இதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டு அவர் மக்கள் மன்றத்திலே மக்களுக்காக பேச வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதற்காகத்தான் இந்த கேள்வியை திருப்பி கேட்டுட்டு இருக்கோம். அப்ப நாங்க கேள்வியே கேட்கக்கூடாது நீங்க அப்படின்னா அது ஒரு சிறந்த ஜனநாயகமாக இருக்காது. நாங்கள் கேள்வி கேட்பது என்பது உங்களை செயல்பட வைப்பதற்காகத்தான். அதுவே உங்களுக்கு புரியாம இருக்குதுன்னா என்ன செய்யறது எங்களுக்கு தெரியாம எப்படியாவது உங்களை பேச வைக்கணும்ன்ற வழியில நாங்க நின்றுட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நாங்க தான் அனுப்பி வச்சோம் சொல்றீங்க. நீங்க அனுப்பி வச்ச அமைச்சர்களுக்கு நாங்க அமைச்சர் பதவி கொடுத்தா ஏன் கதறீங்கன்னு அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த கேள்வி என்ன கேக்குறேன்னா, சமூக நீதி அரசு தான் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னீங்க. அப்படி பாத்தீங்கன்னா பட்டியல் இனத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்க உங்க ஆட்சியில அப்படின்னு ஒரு கேள்வி. பட்டியல் இனத்தை சமூகத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கறதுக்கு அளவுக்கு அவருக்கு அரசியல் ஞானம் வந்து விட்டதா நாங்கள் கருதவில்லை. ஏன்னா பட்டியல் இன சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட கல்லூரியை நிறுவியவர் எங்களுடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழர் தலைவர் கலைஞர். நீங்க பட்டியல் இனத்தை பத்தியெல்லாம் நீங்க என்ன பேசுனீங்களாம் கேட்க வேண்டாம். நாங்கள் இந்த 70-50 ஆண்டு காலமாக 1967 ஆட்சி அமைந்த பிறகு தொடர்ந்து பட்டியலின மக்களுக்காக அவர்கள் பக்கத்தில் நின்றிருக்கிறோம், அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். கல்வியில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கின்றோம், வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்திருக்கின்றோம். இப்படி பட்டியலின மக்களுக்காக என்ன அமைச்சர் 4 அமைச்சர்கள் இருந்தாங்க. கடந்த ஆட்சியில் 4 அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் தெரியாம பேசுறாரு முதலமைச்சர் தான் நம்ம எடுத்துக்கணும். அவருக்கு எப்பவுமே ஒரு டேட்டா இருக்காது. அவர் பேசுற அந்த சினிமா தோனியில பேசினா எல்லாரும் கேட்டு கை தட்டிடுவாங்கன்ற நம்பிட்டு அவர் பேசுறாரு. இது சட்டமன்றம் இல்லை. இது இங்க நீங்க அங்க பேசுறத இங்க பேச முடியாது. இங்க நிறுத்தி கேள்வி கேட்பாங்க. ஏன் 4 பேர் இருந்தாங்க அமைச்சர்கள். அப்ப எத்தனை பட்டியலின மக்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க? 4 பேர் கொடுத்துருக்கோம். 4 அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்ப அந்த புரிதலே நம்ம முதலமைச்சருக்கு வரலன்றதுதான் கவலையா இருக்கு எங்களுக்கு. அவர் கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். யாரையாவது நல்லா வாசிக்க தெரிஞ்ச ஒருத்தவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு வாசிச்சு அவர் அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க எல்லாரும் உங்களுடைய கூட்டணியில இருந்தவங்க எல்லாருமே சுயேட்சையா தான் எங்கள்கிட்ட சேர்ந்தாங்க, எங்க கட்சியில சேர்ந்தாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல நாங்க தான் அவங்களை அனுப்பி வச்சோம், நாங்களாம் அனுப்பி வைக்கல. அவர்களோட சொந்த முடிவு அவங்களே சொல்லிட்டாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்க கூட்டணியில இருந்து சொல்லும் பொழுது நாங்க தடுக்கிறோம். அவ்வளவுதான். எங்கேயாவது நியூஸ் செய்தித்தாள்ல பாத்தீங்களா திமுக இந்த கம்யூனிஸ்ட தடுத்துச்சு, திமுக விசிகாவை தடுத்துச்சு, திமுக காங்கிரஸ் தடுத்துச்சு? இல்ல, காங்கிரஸ் பார்க்க கூடாது.
விசிக தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் ஒரு பேட்டியில உறுதியா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்களே எதிர்பார்க்கல திமுக இவ்வளவு லிபரலா நடந்துக்கும் நாங்க எதிர்பார்க்கல. திமுக வந்து யாரையும் போகணும்னு சொல்லல, போவானான்னு தடுக்கவும் இல்லை. அதனால திமுக வந்து கவர்னர் ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்றதுனால திமுக ஒரு முன்னெடுப்பு இருந்துச்சு. அந்த கருத்தை தான் நான் இங்க உள்வாங்கி சொல்றேன். யாரையும் தடுக்கல. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பாரம்பரியம், அதாவது வட மாவட்டங்கள்ல போல பாஜக எளிதா உள் வந்துரும் அப்படின்ற ஒரு துணியில நாங்க எங்க கூட்டணி கட்சியை தடுக்கல. அது ஒரு ஆக்கப்பூர்வ ஜனநாயகமாக திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறது. அதனால அவங்க போனாங்க, அவங்க இருக்கிறாங்க, அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்கள் ஒரு மதச்சார்பின்மை அரசாங்கமாக, ஒரு சாதிக்கு வன்புணர்வுக்கு எதிராக இருக்கின்ற அரசாங்கமா உங்களை காண்பிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது செயலிலேயே காட்ட வேண்டும். நீங்க இப்படியே உட்காந்துட்டு வாயில பேசிட்டே இருக்கக்கூடாது. திருப்பரங்குன்றத்துல உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு கூட நீங்க சொல்லல, சரிங்களா? பக்ரீத் அன்னைக்கு ஒரு மாடு வந்து பொது இடங்களை வெட்டக்கூடாதுன்னு வேலூர்ல சட்டம் போடுறாங்க. இதெல்லாம் நீங்க எதிர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு திராணே கிடையாது முதலமைச்சர் அவர்களே. நீங்க அதெல்லாம் தான் பேசணும். நீங்க எங்க பேசணும்னா, இதெல்லாம் உங்களோட கூட்டணி ஐவிஎல் உங்களை நம்பி உங்க கூட்டணி இருக்கு, கம்யூனிஸ்ட் உங்களை நம்பி உங்க கூட்டணி இருக்கு, அண்ணன் விசிக உங்களை நம்பி உங்க கூட்டணியில் இருக்காரு. இதெல்லாம் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையில் பால் அளிப்பது போல இது போன்ற ஒரு கருத்துக்களை நீங்கள் தெரிவிப்பதை விட ஆக்கப்பூர்வமான செயல் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம், அவர்களை வலியுறுத்துகிறோம். இதுக்கு முன்னாடி ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய ஆட்சியில எத்தனை பெண்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்திருக்கீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே 4 பெண்களுக்கு டிவிகேல அமைச்சர் பதவி கொடுத்திருக்கோம். இப்ப பெண்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தா அது பெண் பாதுகாப்பாயிடாது. அது ஒரு முன்னுரிமை. அந்த முன்னுரிமையை முதலில் திமுக செய்திருக்கு. 1967 அமைச்சரவையிலேயே ஒரு பட்டியலின பெண்ணுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம். இதெல்லாம் இப்ப பேசுற நேரம். நாங்க என்னோட கேள்வி, பெண் பாலியல் வன்புணர்வு அதிகமா இருக்குன்னா அது டைவெர்ட் பண்ற மாதிரி பெண்களுக்கு எத்தனை பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்க? எங்க பெண் பாதுகாப்பு உறுதி செய்யுங்க. உங்களை சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டத்துக்கு நீங்க ஒரு திட்டம் ஒதுக்குறீங்க. அந்த திட்டத்துக்கு முறையே எவ்வளவு நிதி வெளிப்படையா இருக்கா தெரியுமா? நீங்க பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஒரு காவல் நிலையத்தில் எத்தனை பெண் காவலர்கள் இதற்காக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள்? டெப்ளாய்டு எவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க? அந்த கேள்விக்கு பதில். எத்தனை போலீஸ்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை பேர் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க? அவர்களோட ஷிஃப்ட் என்ன பேசிஸ்ல இருக்கு? அவர்களுக்கான ரோந்து பணி எந்த நேரத்துல எந்த நேரம் இருக்கு? இதுக்கான வெளிப்படைத்தன்மை ஏதாவது இருக்கா? சினிமாவில் வர மாதிரி சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம் கொடுத்துட்டேன், பெண் பாதுகாப்பு உறுதி செஞ்சுட்டேன்னு என்ன கதை சொல்லிட்டே இருக்க முடியாது. அதெல்லாம் கேள்விக்கு உட்பட்டது. இதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். என்ன கேள்வி? எவ்வளவு பேரை நீங்க பணியமர்த்திருக்கீங்க? இதற்காக என்ன சிறப்பு பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு? அந்த பெண் காவலர்கள் எங்கே சிறப்பு பயிற்சி பெற்றார்கள்? அவர்களுக்கான பணியமர்த்தப்பட்டதற்கான நேர கால வரம்பு எவ்வளவு? அவர்களுக்கான ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆர் போடுவதற்கு அவர்களுக்கான தகுதி இருக்கிறதா? இப்படி பல கேள்விகள் இருக்கு அதுக்கு பின்னாடி. அப்ப பெண் பாதுகாப்புங்கிறதுக்கும் நீங்க 4 பேர் பெண்கள் அமைச்சரவைக்குள்ள இடம் கொடுத்துட்டோன்றதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது வந்து அப்போது இருக்கிற கால சூழல்ல, அப்போது இருக்கிற சூழல்ல பெண்களுக்கான முக்கியத்துவம் 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது. உள்ளாட்சியில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது. காவல்துறையில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது. ஒரு சொத்து வாங்கினோம்னா சொத்தில் 10 விழுக்காடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீல வந்து கன்செஷன் கொடுத்தது எல்லாமே திமுக தான். அப்ப திமுக வந்து 4 பேர் இப்ப அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டேன்றதுனால நீங்க பெண் பாதுகாப்பையும் பெண்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் உறுதி செஞ்சுட்டு அர்த்தம் இல்லை. அதுல எத்தனை பேர் விளிம்பு நிலை பெண்கள்? எப்பவும் பொம்பளை பிள்ளை கையிலே தூக்கிட்டு சுத்துறாங்களே பல்லவிக்கா, அவங்களுக்கே அமைச்சரவையில் இடம் தெரியல. இப்ப எல்லாரும் படித்த பெண்கள், எல்லாரும் வசதியான பெண்களுக்கு எல்லாம் அமைச்சரவையில் இடம் கொடுத்தா விளிம்பு நிலை மக்களை யார் பாதுகாக்கிறது? அந்த பெண் கையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வலிக்கலையா? எங்களுக்கு வந்து தாய்மாமன் சீர்திட்டம் கொடுங்க முதலமைச்சர், உங்க அமைச்சரவையில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ, உங்க கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ குழந்தைய தூக்கிட்டு வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க, அந்த தாய்மாமன் சீர்திட்டத்தை கொடுங்க தலைவரே அப்படின்னு. அதுக்கு பதில் இருக்கா? அது கொடுக்க முடியுமா? யாரோ ஒரு நல்ல இப்ப அந்த பெண் கீர்த்தனாங்கிறவங்க வந்து அவங்க வந்து விளிம்பு நிலை மக்கள், அவங்க கஷ்டப்படுறவங்களா? ஒரு பாதுகாப்பு, ஒரு பெண் பாதுகாப்பு என்பதோ அல்லது ஒரு பெண் வளர்ச்சி என்பதோ விளிம்பு நிலை மக்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் இருக்க வேண்டும். அந்த பெண்ங்கிறவங்க அவங்க அப்பா ஒரு பெரிய நீண்ட நெடிய அரசியல்வாதி. அவங்க அதுக்கு முன்னாடியே சில பல அரசியல் கட்சிகள் எல்லாம் பயணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னு சொல்றது வந்து ஒரு சாதனையா கருத முடியாது தலைவரே. நீங்க அதெல்லாம் நீங்க முதலமைச்சருக்கு அந்த புரிதலே இல்லாம பேசுறாரு. யாருக்கு வந்து ஹூ இஸ் த ரியல் நீடி அப்படின்றத பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல வளர்ந்த செழிப்பான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன் பாத்தியா என்ன மாதிரி யார் இருக்கா, அவங்களுக்கு நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஒண்ணுதான். அவங்க வந்து நல்ல செழிப்பான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பல்லவி போன்ற பெண்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான் சிறந்த அமைச்சரவைன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து சும்மா போங்காட்டம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனையெல்லாம் கருத முடியாது. சார், இதுக்கிடையில இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்ம எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா,
இன்ஸ்டாமார்ட்ல வந்துட்டு நம்ம திங்ஸ் வாங்குற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல மத்த கட்சி, அதாவது தீர்ந்து போன கட்சின்னு சொல்றீங்க, அந்த கட்சியில இருந்து இன்ஸ்டால்மெண்ட்ல ஒவ்வொரு அமைச்சர்களா எம்எல்ஏக்களா கூட்டிட்டு வரீங்க அப்படி ஒன்று சொல்லு. மாற்றத்துக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு சோஃபா மாடல் புஷ்பா மாடல் ஆட்சி நடத்திட்டு அதான் இருக்கீங்க. எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்கிறார்கள். மாற்றம் தான். எந்த கட்சினா அதிமுக மாத்தி மாத்தி எல்லாத்துக்கும் தாவேக்கா பேட்ச் ஒட்டி வைக்கிறது. அதிமுக இருந்து எல்லாத்தையும் தாவேக்கா கூட்டுறது. அது காரணம் என்னன்னு தெரியுங்களா? அழகா விளக்கம் சொல்றாரு நம்ம ரொட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து திமுக அதிமுகவும் சேர இருந்துச்சு, அதனால வந்து தடுத்து நிறுத்தி நாங்க வந்து தாவேக்கால சேர்க்கிறோம். திமுக அதிமுக சேர இருந்துச்சுன்னா அது அந்தந்த கட்சியோட பிரச்சனை. தாவேக்காவுக்கு என்ன வந்துச்சு? திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணது தலைவர்களே கிடையாது. அவர்கள் ஏதோ பின்னாடி ஏதோ ரூமர் டாக் ஓடி இருக்கு. அதையெல்லாம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் கூட பேசலன்ற கருத்தெல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதிமுகவை அழிக்கணும்ன்ற ஒரு முயற்சியில அதிமுக அழிக்கிறதுக்காக நீங்க சொல்ற டபுள் பாஸ் கதைகள் இது ஒண்ணு. இப்ப திமுக அதிமுக கடந்த 50 ஆண்டு காலமாக நேர் எதிர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. 72க்கு அப்புறம் 2025 வயது. அப்ப திமுகவை அதிமுகவோ அழிக்கணும்னு எந்த காலகட்டத்திலும் நினைச்சது. அப்ப இதுவே ஒரு ஜனநாயக படுகொலை. இந்த ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றி விட்டு அதற்கு காரணம் இன்னொரு கட்சியும் கூட்டணி வைக்க. நான் கேட்கிற கேள்வியா என்ன புரியல, நான் தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்கேன். 2 கட்சி கூட்டணி வைக்கிறதுன்னா அது அந்தந்த கட்சியோட பிரச்சனை. உனக்கு என்னப்பா வந்துச்சு? உனக்கு தான் 107 எம்எல்ஏ இருக்கிறாங்க. 125 பேர் அங்கிருந்து கழட்டி கூட்டு வந்து நீ வந்து அதுக்கு ஒரு கதை சொல்லுங்க. அப்ப அதுக்கே வந்து நீங்க மாற்று சக்தி தூய சக்தின்னு சொல்லிக்கிறதெல்லாம் என்ன நியாயம் இருக்கு? நான் தான் மாற்று சக்தி, தமிழ்நாட்டுக்கு நான் தான் மாற்றம் கொண்டு வர போறேன், இப்படிலாம் சொல்லி நீங்க ஆட்சி அமைச்சிட்டு இன்னைக்கு அதிமுக திமுக கூட்டணி அமைக்க போச்சு, அதனால நான் அதிமுக அழிக்க போறேன். உங்களுக்கு யாருங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தா? ஒரு கட்சி அழிக்கிற அதிகாரத்தை ஒரு கட்சியில் ரொம்ப வெக்கக்கடா இருக்கு. அதாவது 12 நாட்கள்ல வந்து ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ராஜினாமா செய்துட்டு தாவேக்கால சட்டசபையிலே சேர்றாங்க. அதாவது தலைமைச் செயலகத்திலே சேர்றாங்க. தலைமைச் செயலகத்துல சேர்ற அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக வந்தவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, என்ன அதிமுக மேல ஒரு பெரிய குறைய கண்டாங்கன்னு தெரியல. அப்புறம் 4 நாள் தான் இப்ப இந்த 5+6 இல்லையா, 6 தொகுதி இடைத்தேர்தலுக்கான தொகையை அவர்களிருந்தே வசூலிக்க வேண்டும். இது தமிழ்நாடு மக்கள் சார்பா இருக்கிற குரல். அந்த தொகையை யார் கொடுப்பா? நீங்க ரெண்டு தேர்தல் 2 தொகுதியில போட்டிட்டீங்க, ஒரு தொகுதியில வந்து ராஜினாமா பண்ணீங்க திருச்சி கிழக்குல. அப்ப அந்த திருச்சி கிழக்குல மறுதேர்தல் வர்றதுக்கு காரணம் யாரு? அது எப்படி தூய சத்தியம்? நீங்க வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கலாம்ல முதலமைச்சரே, போய் நீங்க லெட்டர் எழுதி கொடுத்தா அந்த தொகுதி நான் தான் எனக்கு மேல அப்ப நம்பிக்கை இல்லை எனக்கு, அதனால நான் 2 தொகுதியில போட்டிட்டேன், நான் திருப்பி இப்ப ஒரு தொகுதியில ரிசைன் பண்ணிட்டேன், அதனால அந்த தொகுதியில செலவு நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. அப்ப தொகுதியில செலவு நீங்களே ஏத்துட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் முதலமைச்சரே. நீங்க எப்படி மாற்று சக்தியா இருக்க முடியும் சொல்லுங்க. அந்த தொகுதியில இப்ப இடைத்தேர்தல் 10 நாள்ல இடைத்தேர்தல், ஒரு மாதத்திற்குள்ள 6 தொகுதியில இடைத்தேர்தல் வரதுக்கு காரணமே தாவேக்கா தான் அப்படின்றாங்க. அந்த 6 தொகுதி இடைத்தேர்தலுக்காக தேர்தல் ஆணையத்துக்காக செலவை யார் ஏத்துக்குவா? அந்த செலவு வந்து தாவேக்கா ஏத்துக்குமா? இத்தனை பேரை கூட்டு வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி வலுக்கட்டாயமா லீவ் லெட்டர் எழுதி கொண்டு போய் கொடுத்து, அதெல்லாம் நீங்க அந்த லீவ் லெட்டருக்கு காரணமான தொகையை யார் கொடுப்பார்? அதை தாவேக்காட்டு இருந்தே வசூல் செய்யும். அவங்களாம் அந்த 4 பேரும் போய் தாவேக்கால சேர்ந்துருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்தே அதை வசூல் பண்ணுவாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் திருச்சி கிழக்கு மற்றும் மதுராந்தகம் போன்ற தொகுதிகளில் அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கான செலவை அவர்களே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழக மக்கள் சார்பாக அது நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். சார், தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பற்றி ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப இஷ்யூவா போயிட்டு இருந்தது. ஆளுநர் உரையப்ப வந்து 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது. அதுக்கான விளக்கத்தை இன்னைக்கு முதல்வர் ஒரு விஷயத்த சொன்னார். 2021ல மறைந்த கலைஞர் ஐயாவோட உருவப்படத்தை திறந்து வைக்க குடியரசுத் தலைவர் வந்திருக்காங்க. அப்பயும் அதேதான், இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணாங்க. அப்ப நீங்க மட்டும் அந்த டைம்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்களா, எங்களை எப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அவர் யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. அது வந்து ஒரு அதுக்கான ப்ரூஃப் கூட காமிச்சாங்க. இல்ல, அதான் அது ஒரு செயல்ங்க. இப்ப ஒரு உருவப்படம் திறந்து வைப்பது என்பது, அந்த உருவப்படம்ங்கிறது ஒரு தனி நிகழ்ச்சி சட்டசபைக்கு. ஒரு நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்தும், நிறைவடையும் பொழுது தேசிய கீதமும் வாசிப்பது என்பது மரபு. இப்ப நான் 2 தடவை நான் அந்த மரபை செய்வேன்னு சொல்றது இல்லை. அது ஒரு நிகழ்வு, தனி நிகழ்வு. கலைஞர் படத்திறப்பு விழா என்பது தனி நிகழ்வு. அதுக்கு ஒரு நிகழ்வாக கருதி அது ஆரம்பம் முடிவுன்னு தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் வாசிக்கப்பட்டுச்சு. 2த்தையும் ஒரே நேரத்துல வாசிக்கல. இப்ப கவர்னர் மாமா கோச்சுக்குவாருன்னு போய் வாசிக்கல யாரும். கவர்னர் மாமா கோவம் வராது, அவர் பட்டு போல வழி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறது சரிதான். ஆனா அவர்பட்டவருக்கு அப்படிப்பட்டவங்க அவங்க கிடையாது முதலமைச்சர். நீங்க அதுன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவர் வந்து நீங்க என்னதான் அவரும் நீங்களும் டிகிரி தோஸ்துன்னு நீங்க நினைச்சாலும் அவர் டிகிரி தோஸ்தாலாம் உங்களுக்கு வரமாட்டார். உங்களுக்கு என்னைக்கு ஒரு பிரச்சனை தான். மாநில கட்சிகள் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறது அங்கெல்லாம் பாஜக வந்து குடைச்சல் தான் கொடுக்கும்.
இந்த ம். புரிதலுக்கு முதலமைச்சர் வரணும். ரெண்டாவது அவருக்கு பெரிய குடைச்சலும் வரதுக்கான வாய்ப்புகளை நாங்க கருதும். ம். ஏனென்றால் அவங்க வந்து ரொம்ப நாள் பாஜக நினைச்சிட்டு இருந்த ஒரு அசைன்மெண்ட்டை தாவேகா மூலியமா நடத்தியிருக்கு. ம். அப்ப பாஜகவை எந்த இடத்துலயும் தாவேகாவை எந்த இடத்துலயும் பாஜகவோ டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த மனநிலை ரொம்ப தவறு. இப்ப சில பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. அதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எங்களுக்கு புரியல. ம். இப்ப அடுத்தது நீங்க மாநில சுயாட்சிகள் பத்தி பேசணும். பிஎம்ஸ்ரீ திட்டம் நிதி வராததற்கு நீங்க எப்படி இந்த நிதியை பெற போறீங்கன்றதை நாங்க பார்க்கணும். இந்த பரந்தூர் விமான நிலையத்தை தாண்டிட்டு அங்க விமான நிலையம் மாறி போகுது. அதுக்கு என்ன நீங்க ஒன்றிய அரசாங்கத்தோட விளக்கம் கொடுக்க போறீங்கன்றதை பார்க்கணும். மெட்ரோ ரயில் நிராகரிப்புக்கெல்லாம் நீங்க மதுரை மெட்ரோ ரயிலுக்கு, கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் நிராகரிப்புக்கெல்லாம் நீங்க என்ன அவங்கள்ட்ட விளக்கம் சொல்லி என்ன மாதிரியான மாற்று திட்டம் கொடுத்து நீங்கள் அந்த திட்டத்தை ஒப்புதல் வாங்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அது வன்புணர்வால மட்டும் நிராகரிக்கப்பட்டதா, இல்லை தாவேகா அதுலலாம் வந்து நாங்கள் அரலேக்கரையே வந்து பெரியார் அண்ணா பேச வச்சோம் அப்படின்லாம் அங்கே பேசுகிற மாதிரி இதுலையும் பேச முடியுமா? அதாவது இதில் ஏதாவது அண்ணன் கம்பு சுத்து வராங்கன்னு நாங்கள் பார்க்கணும். அவ்வளோதான். இதில் மற்றபடி எதுவும் ரொம்ப பெருசாலாம் சிந்திக்கிறதுக்கான இடம் இல்லைங்க. நீங்க மாநில சுயாட்சி, மாநில கட்சி, இது மாநிலம் சுயாட்சி எப்பவும் பேசுற தமிழ்நாடு, மாநில உரிமைகளை மட்டுமே பாஜக பேச முடியும். அதுதான் முக்கியம். அதுதான் தமிழ்நாடோட நலனும் கூட. சார், டாஸ்மார்க் மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ல நீங்க கட்சி நிதினு அடிச்ச கொள்ளைய திரும்ப நாங்க கஜானாக்கே கொண்டு வர போறோம், இதுக்கு முன்னாடி மக்கள் பணத்தை நீங்க கொள்ளை அடிச்சாங்களோ இதுக்கப்புறம் தொடவும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி ஆட்சியை தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. அதுதான் சினிமா டைலாக். அதாவது கஜானானா எங்கேயாவது இருக்கான்னு போது அந்த அட்ரஸ் கேட்கணும் அவர்கிட்ட. கஜானா எங்க இருக்கு? நேராக சினிமா படத்துல வர்ற மாதிரி ரஜினிகாந்தோட படத்துல, அருணாச்சலம் படத்துல அவங்க அப்பா காமிப்பாரு கஜானா பெருசா உள்ள போனது நிறைய பணமா இருக்கும். அது இல்லை கஜானா. கஜானான்றது அரசாங்கத்தோட வரவு செலவு. அரசாங்கத்துக்கு வருமானம் ஒரு பக்கத்துல இருந்து வரும் அரசாங்கத்தோட அக்கௌண்ட்டுக்கு, அது செலவு ஒரு பக்கம் செலவழிஞ்சிட்டு இருக்கும். இது ஒரு ரூம் கிடையாது. அப்புறம் போய் லாரி கண்டெய்னர் லாரி தூக்கி போய் எல்லாத்தையும் அள்ளி தூக்கி போட்டு வர இடமும் கிடையாது. நீங்க போய் ஏதோ ஒரு படத்துல போய் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே போய் தீவிரவாதிகளை அள்ளி தூக்கி போட்டு வர மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. இது சினிமாவே கிடையாதுங்க. இது நீங்க அப்படிலாம் தூக்க முடியாதுங்க. அப்படிலாம் செய்ய முடியாது. நீங்க உங்களுக்கான புரிதலே இன்னும் வரல. ஒரு பக்கம் டாஸ்மாக் ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 10 ரூபா நாங்க இல்லை 20 ரூபா கூட 20 ரூபால வாங்க மாட்டோம், நாங்கள் நிப்பாட்டுறோம், எங்களை வந்து நீங்க பணி நிரந்தரம் செய்யுங்கன்னு கேட்குறாங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்க, நாங்கள் பற்றிலாம் கேட்கல, எங்களை நாங்கள் அதிகமாக வாங்க மாட்டோம். பாட்டுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடிவிட்டு இங்கே வந்து அந்த பாட்டுக்கு 10 ரூபா என்ன வாங்கிட்டு இருக்கான்னு கேட்கும்போது அதுக்கு காரணம் அந்த ஊழியர்களுக்கான சம்பளம் கொடுக்கறதுக்கு பட்ஜெட்ல இடம் இல்லை, அதுதான் காரணம்ன்ற புரிதல் கூட முதலமைச்சருக்கு இல்லை. அப்போ அங்கே உட்காந்துட்டு தனக்கு அவர் பேசின டைலாக் வந்து எதிர்கட்சி கிடையாதுங்க. பின்னாடி இருக்க 107 பேர் 106 பேர் நம்ப வைக்கிறதுக்கு அது இல்லைங்க. பதில் வேறங்க. பதில் வந்து நீங்கள் ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாடோட நலன் கருதி தமிழ்நாடோட வருமானத்தை எப்படி முன்னேற்றுறதுன்றது தான் நீங்க பார்க்கணும். இனி யாரையும் திருட விட மாட்டேன், இனி நீங்க தாங்க இனிமே செஞ்சவங்க. அப்புறம் அப்போ ஆளுங்கட்சி உட்காந்துட்டு நீங்க தான் திருடினா நீங்க தான் திருடுங்க. அப்புறம் யாரு இனிமே திருட போறாங்க? அப்புறம் வந்து வேற யாராவது வந்து உள்ளது வந்து பிட் பாக்கெட் அடிக்க முடியாது. அந்த புரிதல இல்லை முதலமைச்சருக்கு. இன்னும் நான் யாரும் திருட மாட்டேன், திருட விட மாட்டேன். வருமானத்தை ஏற்றுறதுக்கு என்னங்க வழி? கொடுத்த திட்டங்கள்லாம் எப்படி நிறைவேற்ற போறீங்க சொல்லுங்க முதலமைச்சரே. நீங்க வந்து அப்புறம் கவர்னர் உரையில வந்து எல்லாத்தையும் பேசுனீங்க. நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் ஏதாவது ஒன்னாவது கவர்னர் உரையில பேசிருக்கோம்ல, இத்தனை இதுல வந்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம், நாங்க கவர்னர் உரையில இதெல்லாம் பேசியிருக்கோம், இந்த திட்டம்லாம் கவர்னர் உரையில முக்கியத்துவம், ஏதாவது இந்த அரசாங்கத்துக்கு முக்கியத்துவம் சார்ந்த ப்ரையாரிட்டி பேசிஸ்ல ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? ஒரு திட்டம் இருக்கு அந்த அரசாங்கத்துக்கு. ப்ரையாரிட்டி பேசிஸ்ல நாங்க இந்த ஒரு திட்டத்தை முழுமையான திட்டமா வச்சிருக்கிறோம், இந்த திட்டத்தை கூடி விரைவில் நாங்க வந்து நிறைவேற்ற போறோம். ஒன்றுத்தையும் கிடையாதுங்க. சும்மா இந்த கம்பு சுத்திட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்திச்சிருக்குது, நான் ஊழல் மட்டும் நடக்குவேன், நேர்மையான அரசாங்கம் நடத்துவேன், இதுதாங்க ஈஸி. நாங்க ரொம்ப நாளா சொல்றோம். நீங்க இன்டான்ஜபிளா ஒரு விஷயத்த பேசுறது ரொம்ப ஈஸி, டேஞ்சபிளா பண்றது கஷ்டம். நீங்க இன்டான்ஜபிள்னா உங்களால நேரடியாக அதை பார்க்க முடியாது. இப்போ அதை நீங்க என்ன வேணா பேசலாம். நீங்க வந்து நான் சட்டம் ஒழுங்கு நானே இது சட்டம் ஒழுங்கு என்சிஆர்பி டேட்டா வந்துடணும் கொஞ்சம் நல்லா, அது பண்ண முடியாது. நாங்க ஊழலற்ற அரசாங்கம் நடத்துவேன், எனக்கு வந்து லஞ்சமே தேவையில்லை, எனக்கு பணமே தேவையில்லை, இது இன்டான்ஜபிள்ங்க. இது டேஞ்சபிள்னா நீங்க திட்டம் சார்ந்து உங்களுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய வளர்ச்சி திட்டத்தில் என்ன மாதிரியான முக்கியத்துவம் சார்ந்த திட்டங்களை உங்கள் அறிக்கையில் நீங்க வெளியிட்டு இருக்கிறீர்கள், அதான முக்கியம். அதை விட்டுட்டு நீங்க இன்னும் உட்காந்து நான் நேர்மையா அரசாங்கம் பண்ணணும், நேர்மையா தாங்க பண்ணணும், அப்படி நேர்மையா பண்ணணும். எல்லாம் நாங்க பிஎஃப் பார்ட்டி பண்ணிட்டு நீங்களாம் வாங்க மாட்டேங்க. இங்க பாருங்க, நீங்க திட்டம் சார்ந்து தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்ற போறீங்க சொல்லுங்க. திட்டம் சார்ந்து அதுதான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரிலாம் செய்ய முடியாது. அப்படி அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. அதுக்கு இப்போ யாராவது ஒருத்தர் மேல நீங்க தமிழ்நாட்டில் அப்படி
ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை. அதாவது ஊழல் வழக்கு தண்டிக்கப்பட்டு அவர்களிருந்து சொத்து பறிமுதல் செய்யப்பட்டதெல்லாம் யாரும் கிடையாது. அது எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் மட்டும்தான் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்ட முதல் குற்றவாளி தமிழ்நாட்டில். அப்ப தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்ட குற்றவாளினா உங்க அரசாங்கத்துக்கு அந்த பவர் கிடையாதுன்ற அந்த அறிவு கூட முதலமைச்சர் இல்லை. அது நீங்க யாரையா குற்றம் சுமத்தணும், அது என்ன மாதிரியான திட்டங்கள்ல அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும், அந்த பணத்தை எங்க தூக்கி ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லணும், அந்த திட்டத்தை எப்படி அவங்க அந்த பணத்தை மைக்ரேஷன் பண்ணாங்கன்றது சொல்லணும். இவ்வளவு இருக்கு முதலமைச்சரே. உங்களுக்கு யாரும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும் தப்பு சொல்றாங்க. இவ்வளவு நீங்க எடுத்த உடனே அப்படி செய்ய முடியாதுங்க. அப்படி எல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு அதே புரியல. நீங்க அந்த 106 பேருக்காக பேசிட்டு இருக்கீங்க. இங்க உங்களுக்கு வாக்கு செலுத்தாதவங்க 70% பேர் இருக்காங்க. 67 விழுக்காடு உங்களுக்கு வாக்கு செலுத்தாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. திட்டம் சார்ந்து சொல்லணும்னா நான் போய் அவங்ககிட்ட இருந்து பணத்தை பிடிட்டு வந்து வேண்டது பணத்தை எப்படி விடுவீங்க? எப்படி செய்ய முடியுங்க? அப்படிலாம் செய்ய முடியாதுங்க. அப்படி நீங்க எந்த திட்டத்துல ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, யார் அந்த திட்டத்தோட செயலாளர், முதல்ல அமைச்சர் யார் இருந்தா, அந்த அமைச்சர் எப்படி அந்த திட்டத்துல ஊழல் பண்ணாரு, எந்த திட்டத்துல அந்த மைக்ரேஷன் எப்படி வந்துச்சு, பணத்தை இவர் அப்படியே எப்படி அந்த பணத்தை பறிமுதல் செய்ய போறாரு அப்படின்றதெல்லாம் அவரோட கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு விஷயத்த செய்ய போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, இதுக்கிடையில அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இருக்காங்களா, அவங்க தாக்கி பேசுறாங்க. யாருன்னா சேகர் பாபு அவங்கள தாக்கி பேசுறாங்க. இந்த தாக்குதல் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுயா இல்ல இதுக்கு முன்னாடி அரசாண்ட ஆட்சி பண்ண 5 வருடம் அறநிலைத்துறை நிர்வாகத்தை பற்றி அவர் பேசினார். அவருங்க அமைச்சர் அவங்க தலைவர் போலவே அவர் மஃப்டில போறாரு, போய் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுறாரு. தினம் அவரோட பேர் பத்திரிகையில் வரணும். ஆனா மாறி இருக்குல்ல சார், கோயில்ல இப்ப முன்ன மாதிரி அந்த கமிஷன் கொடுத்தலாம் போற டோக்கன் கொடுத்தலாம் போற மாதிரி இல்லையா? இல்லைங்க, டைரக்டா போய் கடவுள போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. யாருங்க அப்படி சார் கூட்டம் எல்லாம் இல்லாம டைரக்டா போறாங்கன்னு எப்படி கியூல இப்ப ரீசன் டைரக்டா மீன்ஸ் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி ஒரு இது ஒரு விஷயம் ஒரு புரிதலுக்கு வரும் முதல்ல மக்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னா ஊழல் எங்க இருந்து ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? ஊழல்ன்றது கவர்மெண்டோட அரசாங்கத்துல சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் யாராவது பண்றது. லஞ்சம்ங்கிறது அந்த வேலைக்கு உண்டான கால வரையத்தை மதிக்காம கால சுடு தண்ணி ஊத்திட்டு போறான் பாருங்க, அவன் தான் லஞ்சம். தட் இஸ் கால்ட் லஞ்சம். இந்த மாதிரி கோயிலுக்கு போனா இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு உனக்கு புரிதல் இருக்கும்ல, வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்கணுன்ற புரிதலோட போனா எவனும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. புரியுதுங்களா? ஒரு 2 பேருக்கு நடுவில் நடக்கிறது. நீங்க அதை இப்பவும் நேரடியாக நடக்க மறைமுகமா நடக்கும். நீங்க கோவிலுக்கு ஒரு இடத்துக்கு போய் ஒரு கால தாமதத்தை ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்க தரிசனத்தை அரசாங்கமே நேரடியா பண்ணுதாங்க. புரியல? நீங்க அந்த நிலைமை மாறி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? யாரோ 2 பேர் அங்க இருக்கிற குருக்கள் இப்ப திமுக செஞ்சதுன்னா தவறாயிடுங்க. இப்ப தலைவருக்கு அது ஈஸி. முதலமைச்சருக்கு நாங்க செஞ்சோம்னா பிராமணர்களுக்கு எதிராக செய்யறாங்க. தலைவருக்கு அது ஈஸி. அதாவது ஒரு காலவரையும் ஒரு தகுந்த தரிசனத்துக்காகன்ற காலவரையத்தை மதித்து அங்க போய் நின்று அந்த தரிசனத்தை அவரு கேட்கும் பொழுது அரசாங்கம் ஏதோ 2 பேருக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்ல, புரியுதுங்களா? அந்த திட்டம் திமுக ஏதோ 4 பேர் அனுப்பி காசெல்லாம் வாங்கி பாக்கெட்ல போட்டு வரல. அது யாரோ 2 பேருக்கு நடுவில் நடக்கிறது கம்யூனிகேஷன். அந்த புரிதல் முன்னாடி வெளிப்படையா இருந்து இப்ப மறைமுகமாயிருக்கு. அவ்வளவுதான் நான் பாக்குறேன். எனக்கெல்லாம் ஒரு தகவல் என்னன்னா, திருச்செந்தூர்ல நீங்க சொல்றீங்க, திருச்செந்தூர்ல தான் சொல்றீங்க நீங்க. கால வரையறை இப்ப நடந்துதான் இருக்காது. நீங்க அந்த கால வரையறைக்கு உட்பட்டு நீங்க போய் இப்ப தரிசனம் பார்த்தா யாரும் உங்களுக்கு வேணாம்னு சொல்ல போறாங்க. அப்ப இங்க திருந்த வேண்டியது யார்? அரசியல் கட்சியா? ஒரு திருந்த தனி மனித ஒழுக்கம். அது அந்த தனி மனித ஒழுக்கத்துல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு நான் மாத்திட்டேன், நீ மாத்தல தம்பியது. அது ரொம்ப நாளா அப்படிதான் இருக்கு. அது இப்பவும் ஒரு இடத்துக்குங்க 1000 ரூபாய் ஆகுதுன்னா ஒரு செலவு, அந்த 1000 ரூபாய் ஆக வேண்டிய செலவை வெயிட் பண்ணி தான் அவர் பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் 5000 ரூபாய் வச்சிருக்கேன் பணத்தை கொடுத்தா அந்த இடத்துல லஞ்சம் வரதான் செய்யும். அந்த லஞ்சத்துக்கு காரணம் அரசாங்கம் கிடையாது. புரியுதுங்களா? அது அரசாங்கம் கிடையாது. கொடுத்து பழகுனாங்க, வாங்கி பழகுறாங்க. அப்ப இந்த நிலை மாறணும்னா தனி மனித முன்னேற்றம், தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம். அதுதான் இங்க பிரதானம். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிதான் மாறுது. அது 2 பேர் நடுவில் நடக்கிறது. நீங்க இப்ப மஃப்டில போயிருக்கீங்க, 6 மாசம் கழிச்சு நாங்க பார்க்க தானே போறோம். மஃப்டில போயிருக்கீங்க, போய் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. அதனால கொஞ்சம் பயந்து போயிருக்கேன். இது நாங்களாம் இந்த கம்பெல்லாம் சுத்திட்டோம். ஆனா இப்ப நான் ஏதோ வந்துட்டு அண்ணன் வந்தா எல்லாத்தையும் மாத்துவாருன்னு அண்ணன் ஏற்கனவே சர்க்கார் படத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. அண்ணன் சர்க்கார் படத்துல இருந்து இன்னும் வெளியில வரல. அதான். ரொம்ப நன்றி சார். நிறைய கொஸ்டின்ஸ் எங்களுக்கு நேர்களுக்கு புரியுற மாதிரி பல தகவல்கள் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.